அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் தரிசிக்கப் போகும் திருத்தலம் சென்னை பூந்தமல்லிக்கு அருகிலுள்ள திருமழிசையில் அமைந்துள்ள அருள்மிகு ஜெகநாத பெருமாள் திருக்கோயிலாகும். கல்வெட்டுகளின் அடிப்படையில் இக்கோயில் 14 அல்லது 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. மேலும் 12 ஆழ்வார்களில் ஒருவரான திருமழிசை ஆழ்வார் அவதரித்த புனித தலமாகும். ராஜகோபுரத்தை கடந்தவுடன் கொடிமரம் நம்மை வரவேற்கிறது. அங்கிருந்து அர்த்தமண்டபம் வழியாக சென்று மகாமண்டபத்தை அடையலாம். துஜஸ்தம்பத்தின் முன்புறத்தில் ஸ்ரீ கருடாழ்வார் சன்னதியும் காணப்படுகிறது. இத்தலத்தின் மகிமை புராணங்களில் சிறப்பாக பேசப்படுகிறது. அதாவது அத்திரி, பிருகு, வசிஷ்டர் மற்றும் பார்கவர் போன்ற மகரிஷிகள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தரிசிக்க ஏற்ற தலத்தை அறிய பிரம்மதேவரை அணுகினர். அப்போது பிரம்மதேவர் தேவசிற்பியை அழைத்து ஒரு தராசில் ஒருபுறத்தில் திருமழிசை தலமும் மறுபுறம் பிற புண்ணிய தலங்களும் வைக்க சொன்னார். அப்போது திருமழிசை தலமே அதிக எடையுடையதாக விளங்கி அதன் மகிமையை உணர்த்தியது. இதனை அறிந்த முனிவர்கள் இத்தலத்தில் தவம் மேற்கொண்டனர். அவர்களின் தவத்தால் மகிழ்ந்த பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்தில் ஜெகநாதராக காட்சியளித்தார். மூலவராக அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் ஸ்ரீ ருக்மணி மற்றும் ஸ்ரீ சத்யபாமா தாயார்களுடன் அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். வலது காலை மடக்கி இடது காலை தரையில் தொட்டபடி அருள்பாலிப்பது இத்தலத்தின் தனிச்சிறப்பாகும். மூலக்கருவறை சுற்றுச்சுவரில் ராகு மற்றும் கேது இடுப்பணிகளாக கொண்ட விநாயகர் அருள்பாலிக்கிறார். இவரை வழிபடுவதன் மூலம் கிரகதோஷங்கள் நீங்கவும் என நம்பப்படுகிறது. இத்தலத்தாயார் ஸ்ரீ திருமங்கை வள்ளி தாயார் என்ற திருநாமத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். வடக்கில் பூரி ஜெகநாதர் நின்ற கோலத்திலும் தெற்கில் திருப்புல்லானியில் சயன கோலத்திலும் அருள்பாலிக்கும் பெருமாள் திருமழிசையில் அமர்ந்த கோலத்தில் அருள்பாலிக்கிறார். இது மத்திய ஜெகநாதம், பூர்ண ஜெகநாதம் என்ற சிறப்பு பெயர்களை கொண்டுள்ளது. பிருகு மற்றும் மார்க்கண்டேய மகரிஷிகளின் வேண்டுகோளுக்கிணங்க அஷ்டலட்சுமிகள் கிரீடத்தில் அமைய ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் அமர்ந்த கோலத்தில் பெருமாள் காட்சி அளிப்பதாக தலப்புராணம் கூறுகிறது. கலியுகத்தின் தொடக்கத்தில் பிரம்மதேவருக்கு கலியுக வெங்கடேஸ்வர பெருமாளாக இத்தலத்தில் காட்சி அளித்ததாக நம்பப்படுகிறது. ஒரு சமயம் சிவபெருமானும் பார்வதி தேவியும் ரிஷப வாகனத்தில் செல்லும்போது யோக நிலையில் இறந்த திருமழிசை ஆழ்வாரை கண்டனர். பார்வதியின் விருப்பத்தின்படி சிவபெருமான் ஆழ்வாருடன் வார்த்தை விளையாட்டில் ஈடுபட்டார். அந்த வாதத்தில் ஆழ்வாரின் ஞான மேன்மையை உணர்ந்த சிவபெருமான் அவருக்கு பக்தி சாரார் என்ற சிறப்பு பெயரை வழங்கியதாக கூறப்படுகிறது. பிரதான சன்னதியின் இடதுபுறத்தில் 12 ஆழ்வார்களுக்கான தனிச்சன்னதி அமைந்துள்ளது. தாயார் சன்னதிக்கு செல்லும் வழியில் மகாமண்டபத்தின் வடக்கு பகுதியில் திருமழிசை ஆழ்வார் கைகூப்பி அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார். அவரது இடதுகாலின் பெருவிரலில் அமைந்துள்ள 3வது கண் மிகவும் விசேஷமானது. இதனை தரிசிப்பது நேத்திர தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது. திருமழிசை ஆழ்வார் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சுதர்சன சக்கரத்தின் அவதாரமாக போற்றப்படுகிறார். ஆலய பிரகாரத்தில் ஸ்ரீ நரசிம்மர், ஸ்ரீ ஆண்டாள் மற்றும் மணவாள மாமுனிகளின் ஆகியோரின் சன்னதிகளும் அமைந்துள்ளன. வைகுண்ட ஏகாதேசி அன்று திறக்கப்படும் பரமபத வாசலும் இத்தலத்தின் முக்கிய சிறப்புகளில் ஒன்றாகும். கோயிலின் தலவிருஷம் பாரிஜாத மரமாகும். திருக்கோயிலின் புனித தீர்த்தம் பிருகு புஷ்கரணி என அழைக்கப்படுகிறது. இத்தல ஜெகநாத பெருமாளை வழிபடுவதால் கடந்த பிறவிகளின் பாவங்களும் வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களும் நீங்கி நன்மைகள் பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். திருமழிசை ஜெகநாத பெருமாளின் திருவருளால் அனைவரின் வாழ்க்கையிலும் நலமும் வளமும் பெருக இறைவனை வேண்டி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம்.